திருப்பூர் மாவட்டம் சேமலை கவுண்டன்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீதேவி சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரம். வணக்கம் மேடம். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சேமலை கவுண்டன்பாளையம் பகுதியில செந்தில்குமார் மற்றும் அவரது பெற்றோர்களான தெய்வசிகாமணி, அலமேலு ஆகிய 3 பேர் அதாவது மர்ம நபர்களால கடந்த 28/11/2024 அன்று நள்ளிரவுல மர்ம கும்பலால திடீரென கடுமையாக தாக்கப்பட்டு கொடூரமாக 3 பேரையும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கிச்சுன்னு சொல்லலாம். இந்த சம்பவத்துல 112 நாட்கள் ஆகியுமே ஆல்ரெடி ஐஜி செந்தில்குமார் தலைமையில அவர் அமைச்ச 14 தனிப்படைகள் தற்போது எந்தவித முன்னேற்றங்களுமே இல்லாம இந்த விசாரணையில குற்றவாளிகள் யார் என்பது கூட தெரியாத அளவுல ஒரு கண்கட்டி விட்ட மாதிரி இருந்த ஒரு நிலைப்பாடு இருந்த நிலையில கடந்த நேற்றைய முன்தினம் சிபிசிஐடி போலீசாருக்கு தமிழக காவல்துறை தற்போது இந்த வழக்கை மாற்றம் செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்று இந்த சம்பவ இடத்திலேயே சேமலை கவுண்டன்பாளையம் பகுதியில் சம்பவ இடமான அந்த தெய்வசிகாமணியுடைய விவசாய தோட்டத்துல அந்த வீட்டுல இன்றைக்கு சிபிசிஐடியுடைய கண்காணிப்பாளர் ஸ்ரீதேவி மற்றும் அவங்க டீம் ஒரு 10-12க்கு மேற்பட்டோர் சம்பவ இடத்துல இப்போது விசாரணையானது மேற்கொண்டு வர்றாங்க. அதாவது இந்த விசாரணையில செந்தில்குமாருடைய மனைவி கவிதா மற்றும் அவர்களது சகோதரி, அவர் சகோதரியுடைய வீட்டுக்காரர் என அவர் உறவினர்கள் ஒரு 4 பேரை மட்டும் வைத்துக் கொண்டு தற்போது அந்த தோட்டத்தில் இருக்கிற நபரையும் வைத்துக் கொண்டு இந்த போலீசார் பழைய டீம் 14 தனிப்படைகள் இருக்கக்கூடிய பழைய டீமோ அவினாசிபாளையம் காவல்துறையினரோ யாருமே இல்லாம இவர்களோட தனித்துவமான கோணத்துல தற்போது இந்த விசாரணையானது இந்த சம்பவத்தில் நடத்தி வர்றாங்க. இந்த 12 பேர் கொண்ட இந்த குழு அங்கங்க, அதாவது தோட்டத்துக்குள்ளேயே எல்லா தென்னை மரத்துக்கும் போய் பார்க்கறது, அந்த சம்பவம் நடந்த மீண்டும் ரீஇன்வெஸ்டிகேஷன் போல பழைய போலீசார் போன கோணம் வேற, இப்ப இவங்க பண்ணக்கூடிய விசாரணையுடைய கோணம் வேறங்கிற மாதிரி மீண்டும் முதலில் இருந்து இவர்கள் விசாரணையை தற்போது இப்ப துவங்கி வர்றாங்க. இந்நிலையில இந்த விசாரணையானது இப்போது நடைபெற்று வருகிறது மேடம்.